365 நாட்கள் பைபிள் சவாலின் 90வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 2 சாமுவேல் 4 முதல் 6 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாகி கர்த்தருடைய பெட்டியை மகிழ்ச்சியுடனும் பயபக்தியுடனும் எருசலேமுக்கு கொண்டு வருவதை காட்டுகிறது. தேவனுடைய சந்நிதியை மதித்து அவரை ஆராதிப்பது நமது வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும் என்பதை இது நினைவூட்டுகிறது. ஆண்டவரே, உமது சந்நிதியை மகிழ்ச்சியுடனும் தாழ்மையுடனும் உண்மையான ஆராதனையுடனும் கொண்டாட எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். நன்றியுடனும் பயபக்தியுடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 90 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from 2 Samuel 4 to 6. These passages show David becoming king over all Israel and bringing the ark of the Lord to Jerusalem with joy and reverence. They remind us that honoring God's presence should be at the center of our lives. Lord, help us celebrate your presence with humility, joy, and sincere worship. Let us begin with gratitude and reverence. 2 சாமுவேல் அதிகாரம் 4. 2 Samuel chapter 4. வசனம் 1. அப்னேர் எப்ரோனிலே செத்துப்போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடனற்று போயிற்று. இஸ்ரவேலரெல்லாரும் கலங்கினார்கள். Verse 1. And when Saul's son heard that Abner was dead in Hebron, his hands were feeble, and all the Israelites were troubled. வசனம் 2. சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவரான 2 பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேர் பானா, மற்றவனுக்கு பேர் ரேகாப். அவர்கள் பெனியமீன் புத்திரரில் பேரோத்தியனாகிய ரிம்மோனின் குமாரர்கள். பேரோத்தும் பெனியமீனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது. Verse 2. And Saul's son had 2 men, that were captains of bands. The name of the one was Bana, and the name of the other Rechab, the sons of Rimmon a Beerothite, of the children of Benjamin. For Beeroth also was reckoned to Benjamin. வசனம் 3. பேரோத்தியர் கித்தாயிமுக்கு ஓடிப்போய் இந்நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள். Verse 3. And the Beerothites fled to Gittim, and were sojourners there until this day. வசனம் 4. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிறபோது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பேர். Verse 4. And Jonathan, Saul's son, had a son, that was lame of his feet. He was 5 years old when the tidings came of Saul and Jonathan out of Jezreel. And his nurse took him up, and fled. And it came to pass, as she made haste to flee, that he fell, and became lame, and his name was Mephibosheth. வசனம் 5. பேரோத்தியனான அந்த ரிம்மோனின் குமாரராகிய ரேகாபும் பானாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும் போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து. Verse 5. And the sons of Rimmon the Beerothite, Rechab and Bana, went, and came about the heat of the day to the house of Ishbosheth, who lay on a bed at noon. வசனம் 6. கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடுவீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள். பின்பு ரேகாபும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி ஓடிப்போனார்கள். Verse 6. And they came thither into the midst of the house, as though they would have fetched wheat. And they smote him under the 5th rib. And Rechab and Bana his brother escaped. வசனம் 7. அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொன்று போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள். பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு
இரா முழுதும் அந்தரவெளி வழியாய் நடந்து. Verse 7. For when they came into the house, he lay on his bed in his bedchamber. And they smote him, and slew him, and beheaded him, and took his head, and gat them away through the plain all night. வசனம் 8. எப்ரோனிலிருக்கிற தாவீதினிடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணனை வாங்கத் தேடின உம்முடைய சத்துருவாயிருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை. இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காகச் சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழிவாங்கினார் என்றார்கள். Verse 8. And they brought the head of Ishbosheth unto David to Hebron, and said to the king, Behold the head of Ishbosheth the son of Saul thine enemy, which sought thy life. And the Lord hath avenged my lord the king this day of Saul, and of his seed. வசனம் 9. ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிம்மோனின் குமாரராகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். Verse 9. And David answered Rechab and Baanah his brother, the sons of Rimmon the Beerothite, and said unto them, As the Lord liveth, who hath redeemed my soul out of all adversity. வசனம் 10. இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்துப்போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்தபோது அவனை நான் பிடித்து சிக்லாகிலே கொன்று போட்டேனே. Verse 10. When one told me, saying, Behold, Saul is dead, thinking to have brought good tidings, I took hold of him, and slew him in Ziklag, who thought that I would have given him a reward for his tidings. வசனம் 11. தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும்? இப்போதும் நான் அவருடைய இரத்தப்பழியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி. Verse 11. How much more, when wicked men have slain a righteous person in his own house upon his bed? Shall I not therefore now require his blood of your hand, and take you away from the earth? வசனம் 12. அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனிலிருக்கிற குளத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனிலிருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். Verse 12. And David commanded his young men, and they slew them, and cut off their hands and their feet, and hanged them up over the pool in Hebron. But they took the head of Ishbosheth, and buried it in the sepulchre of Abner in Hebron. 2 சாமுவேல் அதிகாரம் 5. 2 Samuel chapter 5. வசனம் 1. அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்களெல்லாம் எப்ரோனிலிருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். Verse 1. Then came all the tribes of Israel to David unto Hebron, and spake, saying, Behold, we are thy bone and thy flesh. வசனம் 2. சவுல் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். Verse 2. Also in time past, when Saul was king over us, thou wast he that leddest out and broughtest in Israel. And the Lord said to thee, Thou shalt feed my people Israel, and thou shalt be a captain over Israel. வசனம் 3. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள்.
தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். Verse 3. So all the elders of Israel came to the king to Hebron. And King David made a league with them in Hebron before the Lord. And they anointed David king over Israel. வசனம் 4. தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். Verse 4. David was 30 years old when he began to reign, and he reigned 40 years. வசனம் 5. அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். Verse 5. In Hebron he reigned over Judah 7 years and 6 months. And in Jerusalem he reigned 33 years over all Israel and Judah. வசனம் 6. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். Verse 6. And the king and his men went to Jerusalem unto the Jebusites, the inhabitants of the land, which spake unto David, saying, Except thou take away the blind and the lame, thou shalt not come in hither. Thinking, David cannot come in hither. வசனம் 7. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. Verse 7. Nevertheless David took the stronghold of Zion, the same is the city of David. வசனம் 8. எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பாணிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பாணியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. Verse 8. And David said on that day, Whosoever getteth up to the gutter, and smiteth the Jebusites, and the lame and the blind, that are hated of David's soul, he shall be chief and captain. Wherefore they said, The blind and the lame shall not come into the house. வசனம் 9. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பேரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலந்துவக்கி உட்புறமட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். Verse 9. So David dwelt in the fort, and called it the city of David. And David built round about from Millo and inward. வசனம் 10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். Verse 10. And David went on, and grew great, and the Lord God of hosts was with him. வசனம் 11. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல்தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். Verse 11. And Hiram king of Tyre sent messengers to David, and cedar trees, and carpenters, and masons, and they built David an house. வசனம் 12. கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்தபோது. Verse 12. And David perceived that the Lord had established him king over Israel, and that he had exalted his kingdom for his people Israel's sake. வசனம் 13. அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். Verse 13. And David took him more concubines and wives out of Jerusalem, after he was come from Hebron. And there were yet sons and daughters born to David,
வசனம் 14. எருசலேமில் அவனுக்குச் சம்முவா, சோபாப், நாத்தான், சாலொமோன். Verse 14. And these be the names of those that were born unto him in Jerusalem: Shammua, and Shobab, and Nathan, and Solomon. வசனம் 15. இப்பார், எலிச்சூவா, நெப்பேக், யப்பியா. Verse 15. Ibhar also, and Elishwa, and Nepheg, and Japhia. வசனம் 16. எலிஷாமா, எலியாதா, எலிப்பேலேத் என்னும் பேர்களையுடைய குமாரர் பிறந்தார்கள். Verse 16. And Elishma, and Eliada, and Eliphale. வசனம் 17. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். Verse 17. But when the Philistines heard that they had anointed David king over Israel, all the Philistines came up to seek David. And David heard of it, and went down to the hold. வசனம் 18. பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். Verse 18. The Philistines also came and spread themselves in the valley of Rephaim. வசனம் 19. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையிலே ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்குச் சொன்னார். Verse 19. And David inquired of the Lord, saying, Shall I go up to the Philistines? Wilt thou deliver them into mine hand? And the Lord said unto David, Go up, for I will doubtless deliver the Philistines into thine hand. வசனம் 20. தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பண்ணினார் என்று சொல்லி அதினிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பேரிட்டான். Verse 20. And David came to Baal-perazim, and David smote them there, and said, The Lord hath broken forth upon mine enemies before me, as the breach of waters. Therefore he called the name of that place Baal-perazim. வசனம் 21. அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். Verse 21. And there they left their images, and David and his men burned them. வசனம் 22. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். Verse 22. And the Philistines came up yet again, and spread themselves in the valley of Rephaim. வசனம் 23. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. Verse 23. And when David inquired of the Lord, he said, Thou shalt not go up, but fetch a compass behind them, and come upon them over against the mulberry trees. வசனம் 24. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். Verse 24. And let it be, when thou hearest the sound of a going in the tops of the mulberry trees, that then thou shalt bestir thyself, for then shall the Lord go out before thee, to smite the host of the Philistines. வசனம் 25. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறிய அடித்தான். Verse 25. And David did so, as the Lord had commanded him, and smote the Philistines from Geber until thou come to Gezer. 2 சாமுவேல் அதிகாரம் 6. 2 Samuel chapter 6. வசனம் 1.
பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி. Verse 1. Again, David gathered together all the chosen men of Israel, 30,000. வசனம் 2. கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலையூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடிருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய். Verse 2. And David arose, and went with all the people that were with him from Baalah of Judah, to bring up from thence the ark of God, whose name is called by the name of the Lord of hosts that dwelleth between the cherubims. வசனம் 3. தேவனுடைய பெட்டியை ஒரு புது இரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவிலிருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது இரதத்தை நடத்தினார்கள். Verse 3. And they set the ark of God upon a new cart, and brought it out of the house of Abinadab that was in Gibeah, and Uzzah and Ahio, the sons of Abinadab, drave the new cart. வசனம் 4. அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவிலிருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிறபோது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். Verse 4. And they brought it out of the house of Abinadab which was at Gibeah, accompanying the ark of God, and Ahio went before the ark. வசனம் 5. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீதவாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடிக் கொண்டு போனார்கள். Verse 5. And David and all the house of Israel played before the Lord on all manner of instruments made of fir wood, even on harps, and on PS altaries, and on timbrels, and on cornets, and on cymbals. வசனம் 6. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். Verse 6. And when they came to Nachan's threshing floor, Uzzah put forth his hand to the ark of God, and took hold of it, for the oxen shook it. வசனம் 7. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியண்டையில் செத்தான். Verse 7. And the anger of the Lord was kindled against Uzzah, and God smote him there for his error, and there he died by the ark of God. வசனம் 8. அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரே சூசா என்னும் பேரிட்டான். Verse 8. And David was displeased, because the Lord had made a breach upon Uzzah, and he called the name of the place Perez Uzzah to this day. வசனம் 9. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி. Verse 9. And David was afraid of the Lord that day, and said, How shall the ark of the Lord come to me? வசனம் 10. அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டுவர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேதேதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். Verse 10. So David would not remove the ark of the Lord unto him into the city of David, but David carried it aside into the house of Obed-edom the Gittite. வசனம் 11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேதேதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேதேதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். Verse 11. And the ark of the Lord continued in the house of Obed-edom the Gittite 3 months. And the Lord blessed Obed-edom and all his household. வசனம் 12.
தேவனுடைய பெட்டிய நிமித்தம் கர்த்தர் ஓபேதேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேதேதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். Verse 12. And it was told King David, saying, The Lord hath blessed the house of Obed-edom, and all that pertaineth unto him, because of the ark of God. So David went and brought up the ark of God from the house of Obed-edom into the city of David with gladness. வசனம் 13. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். Verse 13. And it was so, that when they that bare the ark of the Lord had gone 6 paces, he sacrificed oxen and fatlings. வசனம் 14. தாவீது சணல் நூல் ஈபோத்தை தரித்துக்கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். Verse 14. And David danced before the Lord with all his might, and David was girded with a linen ephod. வசனம் 15. அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்காள தொனியோடும் கொண்டு வந்தார்கள். Verse 15. So David and all the house of Israel brought up the ark of the Lord with shouting, and with the sound of the trumpet. வசனம் 16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிறபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். Verse 16. And as the ark of the Lord came into the city of David, Michal Saul's daughter looked through a window, and saw King David leaping and dancing before the Lord, and she despised him in her heart. வசனம் 17. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதின் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். Verse 17. And they brought in the ark of the Lord, and set it in his place, in the midst of the tabernacle that David had pitched for it. And David offered burnt offerings and peace offerings before the Lord. வசனம் 18. தாவீது சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து. Verse 18. And as soon as David had made an end of offering burnt offerings and peace offerings, he blessed the people in the name of the Lord of hosts. வசனம் 19. இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். Verse 19. And he dealt among all the people, even among the whole multitude of Israel, as well to the women as men, to every one a cake of bread, and a good piece of flesh, and a flagon of wine. So all the people departed every one to his house. வசனம் 20. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். Verse 20. Then David returned to bless his household. And Michal the daughter of Saul came out to meet David, and said, How glorious was the king of Israel today, who uncovered himself today in the eyes of the handmaids of his servants.
as one of the vain fellows shamelessly uncovereth himself. வசனம் 21. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடினேன். Verse 21. And David said unto Michal, It was before the Lord, which chose me before thy father, and before all his house, to appoint me ruler over the people of the Lord, over Israel. Therefore will I play before the Lord. வசனம் 22. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். Verse 22. And I will yet be more vile than thus, and will be base in mine own sight, and of the maidservants which thou hast spoken of them shall I be had in honor. வசனம் 23. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. Verse 23. Therefore Michal the daughter of Saul had no child unto the day of her death. பைபிள் சவாலின் 90வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவனுடைய சந்நிதி மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் வாழ்க்கைக்கு வழிநடத்துதலையும் அளிக்கிறது என்பதை நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உண்மையான ஆராதனையுடன் அவரை மகிமைப்படுத்த உங்கள் இதயத்தை ஊக்கப்படுத்தட்டும். இன்று எந்த பகுதி உங்கள் இதயத்தை அதிகமாக ஊக்கப்படுத்தியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 91வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 90 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God's presence brings joy, blessing, and direction to our lives. Let His word inspire you to worship Him sincerely and honor Him in everything you do. Comment below what part of today's reading encouraged your heart the most. And join us again tomorrow for day 91. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.